வெற்றிகரமாக யூடியூப் ஸ்டார்ட் அப் பிசினஸ் தொடங்குவது எப்படி? யூடியூப் கிரியேட்டர்ஸ் கைடு. யூடியூப் ஸ்டார்ட் அப் ஒரு சேனலை வெற்றிகரமான மீடியா சாம்ராஜ்யமாக மாற்றுவது எப்படி? ஒரு முழுமையான வழிகாட்டி. பார்ட் 1. இந்தியாவில் டிஜிட்டல் புரட்சிக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்கள் தொடங்கப்படுகின்றன. நானும் யூடியூபர் ஆகப் போகிறேன் என்று கிளம்புபவர்கள் இங்கு ஏராளம். ஆனால் இவர்கள் அனைவரையும் யூடியூப் ஸ்டார்ட் அப் உரிமையாளர்கள் என்று அழைக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. ஒரு தனிநபர் கையில் ஒரு ஸ்மார்ட் போனை வைத்துக்கொண்டு தனக்கு தோன்றியதை பிடித்ததை வீடியோவாக எடுத்து பதிவிட்டு அதில் யூடியூப் நிறுவனம் கொடுக்கும் சொற்பமான ஆட்சென்ஸ் வருமானத்தை மட்டும் நம்பியிருப்பது ஒரு சாதாரண யூடியூப் பொழுதுபோக்கு. இது ஒரு நல்ல முயற்சிதான், ஆனால் இது தொழில் முனைவு ஆகாது. ஆனால் அதே முயற்சியை அடுத்த கட்டத்திற்கு நடத்தி தொழில்நுட்பம், முறையான நிதி மேலாண்மை மற்றும் நிர்வாக சீரமைப்பு மூலம் ஒரு நிறுவனமாக மாற்றினால் மட்டுமே அது யூடியூப் ஸ்டார்ட் அப். ஒரு சேனலை ஒரு பிராண்டாக மாற்றி வித்தியாசமான கண்டென்ட் உத்திகளை கையாண்டு எடிட்டிங் மற்றும் ஸ்கிரிப்டிங் பணிகளுக்கென்று தனி சிஸ்டங்களை உருவாக்கி யூடியூபையும் தாண்டி இன்ஸ்டாகிராம், ஸ்பாட்டிஃபை என பல தளங்களில் கிளை பரப்பி தனக்கு கீழே ஸ்கிரிப்ட் ரைட்டர்கள், எடிட்டர்கள், தம்ப்நெயில் டிசைனர்கள் என பணியாளர்களை அமர்த்தி வெறும் வீடியோ வியூஸ் மூலம் வரும் வருமானத்தை தாண்டி ஸ்பான்சர்ஷிப், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், மர்ச்சன்டைஸ் விற்பனை என பல வழிகளில் வருமானம் ஈட்டும் ஒரு மீடியா கம்பெனி தான் உண்மையான யூடியூப் ஸ்டார்ட் அப். இந்த பதிவில் ஒரு சாதாரண யூடியூப் சேனலை எப்படி ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல கட்டமைப்பது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஒரு வெற்றிகரமான யூடியூப் ஸ்டார்ட் அப் துவங்க தேவையான 3 முக்கியமான தூண்கள் தேவை. எந்த ஒரு கட்டிடமும் பலமான அஸ்திவாரம் இல்லாமல் நிற்காது. அதே போலத்தான் யூடியூப் பிசினஸும். ஒரு சேனலை தொடங்கும் முன் இந்த 3 விஷயங்களில் உங்களுக்கு தெளிவிருக்க வேண்டும். 1. சந்தைக்கான சரியான தேவை. கண்டென்ட் மார்க்கெட் ஃபிட். பிசினஸ் உலகில் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் என்று சொல்வார்கள். அதாவது நீங்கள் விற்கும் பொருளுக்கு சந்தையில் தேவை இருக்கிறதா என்பது. யூடியூபில் இது கண்டென்ட் மார்க்கெட் ஃபிட். பலர் தங்களுக்கு பிடித்ததை வீடியோவாக போடுவார்கள். ஆனால் வெற்றியாளர்கள் மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து வீடியோ போடுவார்கள். பிரச்சனைக்கான தீர்வு. மக்கள் தினசரி வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு உங்கள் வீடியோ தீர்வு தருகிறதா? எடுத்துக்காட்டு, பங்குச் சந்தையில் முதலீடு செய்வது எப்படி? குறைந்த செலவில் வீடு கட்டுவது எப்படி? கோடிங் கற்றுக்கொள்வது எப்படி? பொழுதுபோக்கு தேவை. மக்கள் தங்கள் கவலைகளை மறந்து சிரிக்கவோ ரசிக்கவோ விரும்புகிறார்கள். அவர்களுக்கு தரமான பொழுதுபோக்கை, அதாவது என்டர்டெயின்மெண்ட்டை வழங்குகிறீர்களா? நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறை முக்கியம். நிதி, தொழில்நுட்பம், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் விளம்பர வருமானம் அதிகம். சமையல், விளாக் போன்றவற்றில் வியூஸ் அதிகம் வரும். ஆனால் வருமானம் ஒப்பிடளவில் குறைவாக இருக்கும். இந்த சந்தை நிலவரத்தை புரிந்து கண்டென்ட் தயாரிப்பதே முதல் வெற்றி. 2. திறமையான குழு. ஸ்மார்ட் கிரியேட்டிவ் டீம். ஒரு தனி மனிதனால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே வளர முடியும். ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியெழுக்க ஒரு படை தேவை. கிரியேட்டர்கள். கேமரா முன் தோன்றும் முகம் மட்டுமல்ல, பின்னாலிருந்து யோசிக்கும் மூளையும் முக்கியம். எடிட்டிங் நிபுணர்கள். இன்று மக்களின் கவன ஈர்ப்பு நேரம் மிகவும் குறைவு. ஒரு சாதாரண வீடியோவை கூட விறுவிறுப்பாக மாற்றும் திறமையான எடிட்டர்கள் தேவை. சமூக வலைத்தள மேலாளர்கள். யூடியூபில் வீடியோ போட்டால் மட்டும் போதாது. அதை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் வழியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மார்க்கெட்டிங் டீம் அவசியம். ஆரம்பத்தில் நீங்களே எல்லாவற்றையும் செய்தாலும் வருமானம் வர தொடங்கிய பிறகு பணத்தை கொடுத்து அடுத்தவரின் நேரத்தை விலைக்கு வாங்க வேண்டும். அப்போதுதான் உங்களால் கண்டென்ட் தரத்தில் கவனம் செலுத்த முடியும். 3. சரியான முதலீடு மற்றும் செலவு கட்டுப்பாடு. ஃபண்டிங் அண்ட் காஸ்ட் கண்ட்ரோல். எடுத்த உடனே சினிமா ஷூட்டிங் ரேஞ்சுக்கு கேமரா வாங்க வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனம். ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆரம்பத்தில் மிக தரமான கேமராக்களில் பணத்தை கொட்டாமல் மிக முக்கியமான ஆடியோ, அதாவது மைக், மற்றும் ஒளி அமைப்பு, அதாவது லைட்டிங்கில் முதலீடு செய்ய வேண்டும். வீடியோ கொஞ்சம் மங்கலாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஆடியோ சரியில்லை என்றால் வீடியோவை மூடிவிட்டு போய்விடுவார்கள். ROI. நீங்கள் 1 லட்சம் ரூபாய் செலவு செய்கிறீர்கள். அது உங்களுக்கு எவ்வளவு வருமானத்தை திருப்பி தரும் என்ற கணக்கு வேண்டும். ஸ்டார்ட் அப் என்பது பணத்தை எரிப்பதல்ல, பணத்தை விதைப்பது. பல சேனல்கள் இடையில் காணாமல் போக காரணம் இந்த 3இல், அதாவது தேவை, குழு, நிதி. இதில் ஏதாவது ஒன்றில் கோட்டை விடுவதுதான். பிரம்மாண்டம் தேவையில்லை, தீர்வு காணுங்கள்.
யூடியூப் ஸ்டார்ட் அப் தொடங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் புத்திசாலித்தனம் தேவையில்லை. ராக்கெட் சயின்ஸ் தெரிய வேண்டிய அவசியமில்லை. மக்களின் சாதாரண தேவையையோ அல்லது ஆர்வத்தையோ தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு சுவாரஸ்யமான வீடியோ மூலம் தீர்வு கண்டாலே போதும். நீங்கள் கொடுக்கும் தீர்வு ஏற்கனவே இருக்கும் தீர்வை விட கொஞ்சம் பெட்டராக அல்லது வித்தியாசமாக இருந்தால் போதும். ஒரு கிளாசிக் உதாரணம் டெக் சேனல்கள். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு நாம் ஒரு புது மொபைல் அல்லது லேப்டாப் வாங்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்வோம்? கடையாக ஏறி இறங்குவோம் அல்லது விவரம் தெரிந்த நண்பர்களிடம் விசாரிப்போம். கடையில் விற்பனையாளர், சார் இந்த மாடல் சூப்பரா இருக்கும், இதுல கேமரா செம்மையா இருக்கும் என்று எதை தலையில் கட்டுகிறாரோ அதை வாங்கி வந்து ஏமாந்து விடுவோம். இந்த சிக்கலுக்கு விடியலாய் அமைந்தவைதான் டெக் சேனல்கள். ஒரு கேஜெட்டை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனல்கள் செய்தது பெரிய தொழில்நுட்ப சாதனை இல்லை. ஒரு நல்ல கேமராவை ஆன் செய்தார்கள், அந்த பொருளை வாங்கினார்கள், பயன்படுத்தி பார்த்தார்கள். இதன் பேட்டரி மோசம், கேமரா சுமார், விலை அதிகம் என்று உண்மையை முகத்துக்கு நேரா பேசினார்கள். இது மக்களுக்கு பிடித்தது. கடைக்காரன் போய் சொல்வான், ஆனால் இந்த யூடியூபர் நமக்காக உண்மையை சொல்கிறார் என்ற நம்பிக்கை பிறந்தது. வெறுமனே வீடியோ போடுவதோடு நின்றதா இந்த சேனல்கள்? இல்லை, அதுதான் ஸ்டார்ட் அப் மனநிலை. 1. பதமாக பிறந்து விதமாக வளர்ந்து இன்று கேஜெட் விமர்சனம் செய்கிறார்கள். 2. அன்பாக்சிங் மூலம் புது பொருட்களை அறிமுகம் செய்கிறார்கள். 3. தினசரி தொழில்நுட்ப செய்திகளை வழங்குகிறார்கள். 4. எந்த போன் வாங்கலாம் என்று ஆலோசனை வழங்குகிறார்கள். தானே ஒரு மொபைல் தயாரிப்பாளர் இல்லாவிட்டாலும் ஆப்பிள், சாம்சங் போன்ற பெரும் நிறுவனங்களின் தயாரிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்த்து அதன் மூலம் அஃபிலியேட் கமிஷன் மற்றும் பிராண்ட் விளம்பரங்கள் மூலம் கோடிகளில் வருமானம் ஈட்டி படு சௌக்கியமாக வெற்றி பெற்றிருக்கின்றன. இதுதான் ஒரு பிரச்சனையை பிசினஸாக மாற்றும் கலை. உங்களுக்கான யூடியூப் ஐடியா எங்கே கிடைக்கும்? எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க ஆசை, ஆனால் என்ன ஐடியானே தெரியல என்று புலம்புபவரா நீங்கள்? யூடியூப் ஸ்டார்ட் அப் ஐடியா கிடைக்க பெரியதாக எதுவும் செய்ய வேண்டாம். இமயமலைக்கு சென்று தவம் இருக்க வேண்டாம். யூடியூப் சர்ச் பாக்ஸ் மற்றும் கூகுள் தேடல்களை பாருங்கள். மக்கள் எதை தேடுகிறார்கள், எதை பற்றி அதிகம் குழப்பமடைகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 1. அவர்கள் தேவையை அறிந்து கொள்ளுங்கள். மக்கள் ஹவு டு என்று எதை தேடுகிறார்கள்? எடுத்துக்காட்டு, வீட்டிலேயே உடற்பயிற்சி செய்வது எப்படி, எளிய முறையில் ஆங்கிலம் கற்பது எப்படி, மொட்டை மாடி தோட்டம் அமைப்பது எப்படி. மக்களுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் தேவை? காமெடி, வெப் சீரிஸ் அல்லது திகில் கதைகள். 2. அதை வீடியோவாக தரும் வழியை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தேவைக்கு ஏற்கனவே வீடியோக்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். இருந்தால் அதில் என்ன குறை இருக்கிறது? அதைவிட சிறப்பாக உங்களால் செய்ய முடியுமா? இல்லை என்றால் அதுவே ஒரு பொன்னான வாய்ப்பு. 3. செயல் வடிவம். இதை சாமர்த்தியமாக தரமான ஒலியோடும் வீடியோவாக மாற்றினால் ஒரு யூடியூப் ஸ்டார்ட் அப் ரெடி. நீங்கள் தயாரா? அமெரிக்க நடிகை லூசில் பால் சொன்னது போல, ஒரு செயலை செய்துவிட்டு வேண்டுமானால் வருத்தப்படுவேனே ஒழிய ஒன்றை செய்யாமல் வருந்த மாட்டேன். பலருக்கு யூடியூப் சார்ந்த புதுமையான தொழில் துவங்க வேண்டும் என்று ஆசை இருக்கும். ஆனால் நமக்கு செட் ஆகுமா என்ற தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை உடைக்க கீழே உள்ள 7 கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். 1. உங்களிடம் அணையாத அசாத்திய ஆர்வம் இருக்கிறதா? நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியிலோ அல்லது வங்கியிலோ வேலை செய்பவர் எனில், வேலை பளு, பணி அழுத்தம் அல்லது முசுடு மேலதிகாரி போன்ற காரணங்களுக்காக பணியை ரிசைன் செய்துவிட்டு நான் யூடியூபராக போகிறேன் என்றால் அது அநியாயத்துக்கு தப்பாட்டம். வேலையை வெறுப்பதால் யூடியூப் பக்கம் வரக்கூடாது. யூடியூபை நேசிப்பதால் வர வேண்டும். வீடியோ எடுப்பதிலும் அதை எடிட்டிங் செய்து அழகு பார்ப்பதிலும் புது விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் உங்களுக்கு தீராத ஆர்வம் இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் வருமானம் வராது, அப்போது உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்காது. ஆனால் மனதில் பேஷன் இருந்தால் மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியும். அந்த ஆர்வம் உங்கள் பாதாதிகேசமும் தீபமாய் பிறந்து தீயாய் வளர்ந்து தீவட்டியாய் பற்றி கொண்டு எரிய வேண்டும். 2. ஒரு சுயம்புவாக இயங்கும் திறன். யாரும் மேற்பார்வையிடாமல் உங்களால் வேலை செய்ய முடியுமா? எப்படி செய்வது என்று யாராவது சொல்லி பந்தால் செய்வேன், இன்னைக்கு என்ன கண்டென்ட் போடலாம்னு யாராவது ஐடியா கொடுத்தா நல்லா இருக்கும் என்று சொல்பவர்கள் யூடியூப் பக்கம் தலை வைத்து கூட படுக்காமல் இருப்பது நலம். இங்கே நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி, நீங்களே சேவகன், நீங்களே டிரெக்டர், நீங்களே ஸ்கிரிப்ட் ரைட்டர், நீங்களே லைட் பாய். இன்னொருவருக்கு கைகட்டி சேவகம் செய்யும் போது சரியான டூல்ஸ் இல்லை, மேனேஜர் சரியில்லை என்று 1000 குறை சொல்லலாம். ஆனால் யூடியூப் ஸ்டார்ட் அப் துவங்குபவர் செல்ஃப் ஸ்டார்டராக இருக்க வேண்டும். எதை ட்ரெண்டிங்கில் பிடிப்பது, எப்படி தலைப்பு வைப்பது என்று சுயம்புவாய் கிளம்புபவர் மட்டுமே ஆட வேண்டிய ஆட்டம் இது. 3. மலைகளிலிருந்து குதித்து பறக்க கற்றல். யூடியூப் அல்காரிதம் என்பது இருட்டறையில் முரட்டு குத்து. கூகுள் நிறுவனத்துக்கே சில சமயம் அது எப்படி வேலை செய்கிறது என்று தெரியாது. திடீரென ஒரு வீடியோ வைரல் ஆகும், திடீரென வியூஸ் பாதாளத்திற்கு செல்லும்,
திடீரென காப்பிரைட் பிரச்சனை வரும். எப்போது எங்கிருந்து எது வரும் என்று யாராலும் 100% கணிக்க முடியாது. எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு எடிட்டிங் கோர்ஸ் முடித்துவிட்டு கேமரா டெக்னிக் படித்துவிட்டு தான் சேனல் ஆரம்பிப்பேன் என்று காத்திருந்தால் கடல் அலை ஓய காத்திருந்து குளித்த கதையாக விடும். தொழிலில் வெற்றி பெற்றவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு களத்தில் இறங்கவில்லை. மலையிலிருந்து குதித்து கீழே விழும்போது பறக்க கற்றுக்கொண்டார்கள். நீங்களும் களத்தில் இறங்கி அடிபட்டு திருந்த தயாராக இருக்க வேண்டும். 4. விற்பனை திறன் அவசியம். நான் நல்ல கண்டென்ட் கொடுத்திருக்கேன், மக்கள் தானா வருவார்கள் என்று நினைப்பது வெகுளித்தனம். யூடியூப் ஸ்டார்ட் அப் செய்ய பேஷன் இருந்தால் மட்டும் போதாது, உங்களுக்கு விற்கு தெரிந்திருக்க வேண்டும். தம்ப்நெயில் மற்றும் டைட்டில் உங்கள் வீடியோவின் அட்டைப்படமும் தலைப்பும் தான் உங்கள் விற்பனை பிரதிநிதிகள். ஒரு பயனர் ஸ்க்ரோல் செய்யும் போது அவரை ஒரு நொடியில் தடுத்து நிறுத்தி உள்ளே வா, இதில் விஷயம் இருக்கிறது என்று ஈர்க்கும் வித்தை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது ஒரு உளவியல் கலை. பிராண்ட் பிட்சிங். சேனல் வளர்ந்த பிறகு ஸ்பான்சர்களிடம் பேசி எங்கள் சேனலில் உங்கள் விளம்பரம் வந்தால் உங்களுக்கு லாபம் என்று நிரூபித்து முதலீடு பெற தெரிய வேண்டும். 5. முழு நேர அர்ப்பணிப்பு மற்றும் நிதி பாதுகாப்பு. ஒரு கம்பெனியில் முழு நேர வேலை செய்கிறேன், வரும் சம்பளத்தில் ஜீவிதம் நடத்தி பார்ட் டைமில் யூடியூப் சேனல் வளர்க்கலாம் என்பது ஆரம்பத்தில் பேச நன்றாக இருக்கும், பாதுகாப்பானதாகவும் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அதை பெரிய ஸ்டார்ட் அப்பாக மாற்ற முழு நேர உழைப்பு தேவைப்படும். ஸ்டார்ட் அப் ஒரு முழு நேர வேலை. நாட்களை மொத்தமாய் தின்று இரவுகளை முழுவதுமாய் குடிக்கும் ராட்சச பசி கொண்ட பகாசுரனது. அதே சமயம் வேலையை விட்டுவிட்டு வரும்போது குறைந்தது 6 மாதங்களுக்காவது சோற்றுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு கையில் சேமிப்பு, அதாவது சேவிங்ஸ் இருக்க வேண்டும். அடுத்த மாத வாடகைக்கு வழி இல்லாத போது மூளையில் கிரியேட்டிவிட்டி சுரக்காது, பயம்தான் சுரக்கும். 6. ஈகோ இல்லாத தாழ்மை. ஏகப்பட்ட ஈகோ உண்டவரா நீங்கள்? வியாபாரத்தில் ஈகோ வேலைக்காகாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய படிப்பு படிச்சவன் என்ற ஈகோ இருந்தால் அதை யூ கோ என்று முதலில் மனதிலிருந்து துரத்தவும். நீங்கள் ஒரு சிஇஓவாக இருக்கலாம், ஆனால் ஆரம்பத்தில் நீங்களே கேமரா ட்ரைபாட் தூக்க வேண்டும், லைட்டிங் செட் செய்ய வேண்டும், தேவைப்பட்டால் அலுவலக பணியாளர் வராத நாளில் நீங்களே தரையை துடைக்கவும் தயாராக இருக்க வேண்டும். கமெண்ட் செக்ஷனில் யாராவது தேவையில்லாமல் திட்டினால் அதை கடந்து செல்லும் பக்குவம் வேண்டும். ஐயே, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா, நான் பெரிய ஆபீசர் என்பவர்கள் யூடியூப் ஸ்டார்ட் அப்புக்கு திண்டுக்கல் பூட்டு போட்டு விடுவது மகா புண்ணியம். மாரத்தான் ஓடும் மனநிலை. எல்லாவற்றை விட முக்கியமான ஒன்று இது. தம் கட்டி ஓட முடியுமா உங்களால்? யூடியூப் வெற்றி என்பது 100 மீட்டர் ரேஸ் அல்ல, ஓடிச் சென்று ரிப்பன் தொட்டு மூச்சு வாங்க, அது முடிவே இல்லாத மாரத்தான். நான் 10 வீடியோ போட்டுட்டேன், இன்னும் வைரல் ஆகல என்று சலித்துக் கொள்ளக்கூடாது. இன்று விதைத்தால் நாளைக்கே மரம் வளர்ந்து விடாது. தொடர்ந்து தரமான வீடியோக்களை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கண்டென்ட் தரத்தை ஒவ்வொரு வீடியோவிலும் 1% ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். மூச்சு உள்ளவரை ஓட வேண்டும். ஸ்டார்ட் அப்புக்கு தொடக்கம் உண்டு, முடிவு என்பதே இல்லை. வருமானம் ஈட்டும் வழிகள், அதாவது மானிட்டைசேஷன் மாடல்ஸ். ஒரு ஸ்டார்ட் அப் என்பது லாபம் சம்பாதிக்க வேண்டும். யூடியூபில் வியூஸ் வருமானம் என்பது ஒரு சிறிய பகுதிதான். ஒரு உண்மையான யூடியூப் பிசினஸ் இந்த வழிகளிலும் வருமானம் ஈட்டும். 1. பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப்ஸ். உங்கள் வீடியோவில் ஒரு நிறுவனத்தின் தயாரிப்பை பற்றி பேசுவது. இதுதான் யூடியூபர்களின் மிகப்பெரிய வருமான ஆதாரம். 2. அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்கள் பயன்படுத்தும் கேமரா, மைக் அல்லது வீடியோவில் காட்டும் பொருட்களின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அதன் மூலம் கமிஷன் பெறுவது. 3. மர்ச்சன்டைஸ். உங்கள் சேனல் லோகோ போட்ட டி-ஷர்ட், தொப்பி, காஃபி கப் போன்றவற்றை விற்பது. 4. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அல்லது கோர்சஸ். உங்களுக்கு தெரிந்த கலையை, எடுத்துக்காட்டாக போட்டோகிராஃபி, எடிட்டிங், பங்குச்சந்தை போன்றவற்றை ஒரு ஆன்லைன் கோர்ஸாக மாற்றி விற்பது. இது மிகப்பெரிய லாபம் தரும் வழி. 5. சேனல் மெம்பர்ஷிப். தீவிர ரசிகர்களுக்காக தனி வீடியோக்கள் கொடுத்து மாத சந்தம், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குவது. முடிவுரை, அதாவது ஃபைனல் கட். வெளியிலிருந்து பார்க்கும்போது யூடியூப் பிரபலங்கள் உங்களுக்கு பெரிய அப்பாட்டக்கராகவும் ஜாம்பவான்களாகவும் தோன்றுவார்கள். அவர்களின் வெற்றி புரியாத மர்மமாக கூட திகழும். மீண்டும் சொல்கிறேன், ஒரு யூடியூப் ஸ்டார்ட் அப் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. மக்களுக்கு பிடித்த, பயனுள்ள அல்லது ரசிக்கத்தக்க ஒரு விஷயத்தை வீடியோவாக கொடுத்து அதை சுற்றி ஒரு சமூகத்தை உருவாக்கி அந்த நம்பிக்கையை வைத்து பல வழிகளில் பிசினஸை பரவலாக்கி வரவை விட செலவை குறைக்க முடிந்தால் போதும். இதை உங்களாலும் செய்ய முடியும்.
தேவைப்படுவதெல்லாம் ஒரு ஸ்மார்ட் போன், கொஞ்சம் இன்டர்நெட், நிறைய தன்னம்பிக்கை. ஓகே, இந்த வீடியோவின் தொடரை மீண்டும் அடுத்த பதிவில் பார்ட் 2வில் தொடர்வோம். இதுவரை ஆர்வத்துடன் பார்த்த எதிர்கால யூடியூப் ஸ்டார்ட் அப் கிரியேட்டர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இது போன்ற யூடியூப் ஸ்டார்ட் அப் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து பெற நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை, கேள்விகளை, சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் பார்ட் 2வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.